வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தவர்கள் இத்தனை பேர் இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமா தெரியல. பக்கத்து சவுண்ட் மட்டும்தான் மைண்ட்ல கேக்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசா யூஸ் பண்ணாம மனசுல தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆஃபீஸ்க்கு போனேன். ஸோ காலை நானும் டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சார் அவங்க இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதையை எனக்குள்ள உருவாக்குச்சு. தட் இஸ் வை வாஸ் லைக் சரி கொஞ்ச நாள் சாராவா வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போ அம்மா சின்ன வயசுல சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லயும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்க அம்மாக்கும் இருந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்க அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படிச்சு வளர்த்திருக்காங்க. அதுல நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீ எழுந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பிச்சு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த பாரதி அப்படியே ஒரு உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணும்ன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவாரு. அதை முடிச்சு நெக்ஸ்ட் மூவ் தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பாரு. அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பாரு. கடைசியில என் பேக்கிட்டு சாதிகள் இல்லையொரு பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கு. அதை சொல்லணும்னு ஆசைதான். பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. 3 கண்டென்ட் ஆயிட விரும்பி எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பா போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையொரு பாப்பா, சில தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரவடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பார்ப்போம். பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பாக்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுத்த வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்ககிட்ட சொல்றதுக்காக ஆபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பா நானும் காத்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவா வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்துல சாராவா இருந்ததுல நிறைய சிரிச்சேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்க எங்க எல்லாரையும் வேஸ்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பைடவே உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ see you in theater soon.